இன்றைக்கி சமைக்க போகிறது கோழி பிரியாணி. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் கோழி பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1/4 கிலோ கோழி எடுத்து வச்சுருக்கேன். பாசுமதி அரிசி நான் இந்த கோழியில் 1.5 கோழி எடுத்திருக்கேன். நான் 30 நிமிஷம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சுருக்கேன். 1.5 வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுதுகள், 2 பச்சை மிளகாய், தக்காளி 1, பட்டை 1, லவங்கப்பூ 1, சீரகம் அரை கரண்டி, கிராம்பு 3, பிரியாணி இலை 2, புதினா கொத்தமல்லி அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தயிர் 3 கரண்டி எடுத்துக்கோங்க. நெய் தேவையான அளவு, பட்டை மிளகாத்தூள் 1 கரண்டி, பிரியாணி தூள் 1 கரண்டி, கரம் மசாலா தூள் 3/4 கரண்டி, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. ஓகேவா? இப்போ தேவையான எண்ணெய் ஊற்றலாம். ஊற்றின பிறகு நெய் ஒரு 2 கரண்டி போட்டுங்க. இப்போ நான் கிராம்பு, பட்டை, பூ, சோம்பு, பிரியாணி இலை சேர்த்துக்குவோம். நல்லா கிண்டி விடுங்க. இது வெங்காயம் நல்லா கிண்டி விடுங்க. ஓகேவா? நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. கருவேப்பிலை நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி பழம் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஓகேவா? தக்காளி பழம் வேகத்துக்கு லேசாக உப்பு போட்டுங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இதே அடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குவோம். நல்லா சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஓகேவா? பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம புதினாவையும் கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. அடுத்து பட்டை மிளகாய் இது போட்டுங்க. போட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஓகேவா? பார்த்து கோழி சேர்க்க போகிறேன். நான் 1/4 கிலோ கோழி எடுத்துருக்கேன். நல்லா கிண்டி விடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யறோம், லேசாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்ச நேரம் நல்லா இந்த கோழி வேகட்டும். ஓகேவா? இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யறோம், நல்லா கிண்டி விடுவோம். இந்த தருணத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பிரியாணி தூள் 1 கரண்டி நான் எடுத்துருக்கேன். இதில் சேர்த்துக்குவோம். அடுத்தது கரம் மசாலா சேர்த்துக்குங்க. தயிர் சேர்த்துக்கலாம். நான் 3 கரண்டி தயிர் போடுறேன். இதுதான் நல்லாயிருக்கும். நல்லா கிண்டி விடுங்க. ஓகேவா? நல்லா கிண்டியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யறோம், தண்ணி கொஞ்ச நேரம் வேகட்டும். அப்புறம் நம்ம அரிசி போடலாம். ஓகேவா? நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம கரம் மசாலா, பிரியாணி தூள், தயிர் போட்டோம். அடுத்தது பாஸ்மதி அரிசி 30 நிமிஷம் நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா கிண்டி விடுவோம். ஓகேவா? இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து போட்டுங்க.
அடுத்தது வந்து தண்ணி பார்த்து போட்டுக்குங்க. குக்கர் யார் யார் வச்சுருக்காங்களோ அவங்களாம் கணக்காக தண்ணி ஊற்றிக்குங்க. ஓகேவா, இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், குக்கரில் வைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ நான் குக்கரில் வச்சுட்டேன். இப்போ நான் மூட போகிறேன். ஓகே, நல்லா வேக விடுங்க. ஓகேவா, இப்போ நான் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும், கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு அப்படியே வந்து ஒரு கரண்டி நெய் சேர்த்துக்குவோம். நல்லா கிண்டி விடுங்க அடி வரைக்கும். அப்போ தான் வந்து அடியில் உள்ள சோறுலாம் வந்து மேலே வரும், மேலே உள்ள சோறுலாம் அடியில் போகும். அப்போ தான் நல்லா வேகும். நல்லா கிண்டி விடணும். ஓகேவா, நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். ஓகேவா, திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ஆனால் உடனே சர்வ் பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கர்லேருந்து எடுங்க. சுவையான கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.